சைக்ளோன் எஃபெக்ட் பாருங்கள் எப்படி இருக்குது. இல்லை யாரோட ப்ராப்பர்ட்டின்னு தெரியல, அவ்வளோ தண்ணியாக இருக்குது. இல்லை எல்லாமே மழைங்க. தூரம் வர ப்ராசஸ் போயிட்டு பாருங்க. ஸோ இதுதான் மூவரசம்பட்டு ஏரி. இந்த ஏரி ரொம்ப தான் இங்கே கீழ்கட்டளை பல்லாவரம் எல்லா ஏரியும் வந்து ரொம்ப இது ஃபஸ்ட்டு ரொம்பிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேம் மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த ரோட்டில் தான் எப்போவுமே தண்ணி ஃப்ளட்டு மாதிரி போகும். லாஸ்ட் இயர் நான் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஏரியா எல்லாம் வீடு எல்லாமே உடச்சி இதை பாருங்கள். சைக்ளோன் எஃபெக்ட் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக இதுங்க மழை. வாவ் நல்லா இருக்கு, பட் ரிஸ்காகவும் இருக்கு. உங்களுக்கு இது மேலே போய் காட்டுறேன். இப்போ டேம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, எதுக்கு யூஸ்ன்னு தெரியல. தெரியுதாங்க? வாவ் கண்ட்ரோல் பண்ண முடியல, செம்ம காத்துங்க. வாவ் அங்கே தெரியுதாங்க. ஒரு செகண்டில் மழை நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஆக்சுவலி சம்மர்லேயே கட்டியிருக்கணும். மழை நேரத்தில் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு தண்ணி மீன் ஏறுது தான் சூப்பராக இருந்துருவாங்க. வாவுங்க செம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்குது. இது ஆக்சுவலி டேம் மாதிரி ஏன் கட்டியிருக்காங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு தண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி அந்த ஒரு இந்த வேலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேலை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒரு பிளான் இருந்தாங்க போல். பட் அதுக்குள்ளே நம்ம மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை பார்த்தீங்கன்னா நவம்பர் 2 டிசம்பர் அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் சென்னையில் ஆல்மோஸ்ட். அது நம்ம மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொல்ல முடியாது. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது லேட்டு அப்படி வச்சுக்கலாம். நம்ம கவர்மெண்ட் பார்க்குற வேலை அப்படி குறை சொல்ல முடியாது, ஆனால் லேட்டாக செய்கிறாங்க. எல்லாம் ஆனதுக்கப்புறம் செஞ்சாயிட்டேன். இதுலேயே இப்போ நிறைய ஃப்ளட்ஸ் நிறைய ஆளுங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் பார்க்க வந்துருக்காங்க. இந்த அங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியிலேருந்து அப்படியே நடந்து போனார். இந்த வீடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஸ்க்கான இடத்துலலாம் கட்டியிருக்காங்க. தண்ணி ஃப்ளோ பார்த்தீங்களாங்க வேறு லெவலில் இருக்கும். வேறு வியூவில் இருந்து காட்ட பாருங்க. தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது. இந்த டேமோட வியூ தெரியும். இந்த தண்ணி அப்படியே இப்படி வந்து இப்படி வரும். வீடெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஸ்க்காக கட்டிருக்காங்க. டூலெட் போர்டு வேறு இல்லை, அவ்வளோ ரிஸ்க்காக கட்டிருக்காங்க. என்னால் கொஞ்சம் அளவுக்கு காட்டுறேன் தண்ணி எவ்வளோ ஃப்ளோ போகுதுன்னு. நான் பாருங்கள் தண்ணியில் நடந்து போயிட்டு காட்டுறேன். இதுக்காக இங்கே டேம் மாதிரி இருக்குது. தண்ணி தான் ஃபோர்ஸாக போட்டு மட்டும் பாருங்கள். ரொம்ப ரிஸ்க்குங்க. கம்பியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க டேம் மாதிரி போடுறது. டேம்னு சொல்ல முடியாது, காவா மாதிரி பெரிய வாய்ப்பு. நான் வேறு வியூ அந்த பக்கம் சரி காட்டுறேன். இப்போ பைக் போச்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தண்ணி இருக்குது. ஆனால் இது இன்னும் ரைஸ் ஆகும். பட் இப்போதைக்கு நல்லா மேக் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் எப்படின்னா ஒரு டேம் மாதிரி கட்டியிருக்காங்க. சரிதா, இதுக்குள்ளே தான் எல்லா தண்ணியும் போயிடுது. அப்படியே ஃப்ளோவில் போயினே இருக்குது. அது எங்கே போய் முடியும்னா அது போக முடிஞ்சா காட்டுறேன். மீன்வெயில் பார்த்தீங்கன்னா ஏரியிலேருந்து வர தண்ணி இதுதான். இதே வந்துட்டு ஃப்ளோவில் அப்படியே உள்ள போயிடுது. பாதி கேப் நல்லா விட்டுருக்காங்க. சப்போஸ் இது மூடலைன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு ஃபுல்லாகவே தான் போகும். வாட்டர் பார்க் இருக்கா? நைஸ்.
லாஸ்ட் இயர் வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டி அளவு ஒரு நடந்து போனார் பார்த்தீங்கன்னா அது அவர் இடுப்பளவுக்கு தண்ணி வரும் இங்கெல்லாம். ஸோ இது மேக் பண்ணிக்கிறதுனால பரவாயில்லையாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிச்சிருந்தா மேபி இன்னும் நல்லா இருந்திருக்கும். வாவ், சம வாழைங்க. அதில் கரண்ட் வே நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துப்போம். இங்கே தான் நாங்கள் சின்ன ஸ்கூல்லாம் விளாடுவோம். செம்மையாக இருக்கும். எல்லாம் ப்ராப்பர்ட்டி பயமாக கட்டிகிட்டு இருக்காங்க. தண்ணி நீங்களாம் அவ்வளோ தண்ணி நிற்கோங்க. அவ்வளோ மேடு எடுத்துகிட்டு இது மேலே தான் நடந்துட்டு இருக்கிறேன் நான். இது கட்டுறதுனால மேபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பீப்புள்ஸ்க்கு. பார்ப்போம், ஃபுல்லாக போய் காட்டுறேன் எவ்வளோ தூரம் என்ன பண்ணிருக்கோம். அவ்வளோ கோர்ஸாக வருது பாருங்க காற்று. அவ்வளோ தாங்க ஜாம் ஆரம்பிச்சிச்சு. ஏதோ குப்பை மாட்டிகிட்டு இருக்கோம் போல். அதான் இந்த இடத்துல ஒரு கேப் போட்டிருக்காங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் கட்டிட்டாங்க. நடுவில் கேப் போட்டிருக்காங்க. ஏதோ ஜாம் ஆகிருக்கும் போல். இது ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆகிட்டு போக வேண்டியதான். இதுக்கு மேலே திருப்பி ஃப்ரெண்ட் ஆயிரும். சரிதா, இங்கே ஒரு கேப் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிட்டு இருக்கு. இங்கே தண்ணியோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கால் ஃபோட் வரைக்கும் தான் இருந்தது. இது ஒரு நீஸ் வரைக்குமே வருது. இங்கே பயமாக தான் இருக்குது நடக்க. இதெல்லாம் தண்ணி எங்கேருந்து வருது தெரில. இந்த டைரெக்ஷனில் இந்த ரோடு ஃபுல்லாகவே தண்ணி தான் வருங்க. பீப்புளுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பிரிட்ஜு கட்டினதுனால இதுக்கு மேலே ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. செம்ம தண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காவா தண்ணி நினைக்கிறேன் வேக் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு வருது பாருங்கள் அங்கேருந்து. சரிதா, அவரோட வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. பால்காரன் சொல்லு. சரிதாங்க. இல்லை இதுக்கு மேலே நான் போகிறதுல ரொம்ப ரிஸ்க்காகவே இருக்குது. ஃபுல்லாகவே தண்ணி ஓவர்ஃப்ளோ பயங்கரமாக ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு வருது இந்த டேம்லேருந்து. சரிங்க, வேறு எதுனா ஸ்கேரியஸ்ட் பிளேஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே ஸ்கேரியஸ்ட்டாக தான் இருக்குது. மழை இன்னும் அதிகமாக ஸ்டார்ட்டே ஆகலை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் போகுது. அதில் இல்லை, இவங்க ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாங்க. இங்கெல்லாம் அவ்வளோ தண்ணி இல்லை. கரெக்டாக போயிட்டாங்க ஸ்மூத்தாக. புதுசாக ப்ராப்பர்ட்டி கட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது. நல்லா தாங்க இருக்குங்க. சரி, தண்ணிக்கு அகேன்ஸ்டாக நடந்து போகிறது